ஆப்கி அதாலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் எல்லாரையும் கிண்டல் பண்றாரு. நீங்க லாலு யாதவ பத்தி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு நாள் நிச்சயமா வரும், நீங்களும் கலர் கலரா தொப்பியை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற நாளும் வரத்தான் வரும். உண்மையை சொல்லணும்னா இவங்க எல்லாரும் நயவஞ்சகர்கள். நான் இவங்களை திட்டும்போது, அப்புறம் அவங்க தர்காக்கு போகும்போது, அவங்க போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்கன்னா, ஈரான்ல இருந்து ஒரு ஷேக் வந்த மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்க. எனக்கு என்னோட மதத்து மேல நம்பிக்கை இருக்கு, மத்தவங்க மதத்துக்கும் நாங்க மரியாதை கொடுக்கறோம். கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. லாலுஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓட்டுக்காக நாடகத்தை ஆடிட்டு இருக்காங்க. இதனாலதான் இதெல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆனா இது மூலமா சமூகத்துல ஒரு பயம் உருவாகும்னு தோணலையா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டெஹ்ரான்ல இருக்கிற மாதிரி தலையில கூடைய தூக்கிட்டு போறாங்கங்கறீங்க. ஆமா சார், நான் சொன்னது உண்மைதான். எல்லாரும் அவங்களோட மதத்துக்கு மரியாதை கொடுக்கணும், மத்தவங்க மதத்தையும் மதிக்கணும். இதுதான் நியாயம். ஆனா இது எந்த விதமான தர்மம்? நாம ஓட்டுக்காக சும்மா நடிக்கிறோம். உண்மையான விஷயத்துக்கு வரும்போது நீங்க அவங்க கூட நிக்கிறீங்களா? அப்ப நீங்க நசுருல்லாக்காக ஊர்ல முழக்கங்கள் இட்டுட்டு இருந்தாங்க. நான் அதுக்காக ஜஸ்டிஃபை பண்ணவா? இது எந்த விதத்துல நியாயம்? இவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான். கிரிராஜ் சார், அதனாலதான் மக்கள் கேட்கறாங்க, யாரு என்ன சாப்பிடணும், யார் எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றத கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுமா? நான் அரசாங்கத்துக்காக பேசல. கிரிராஜ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர் மட்டும் இல்ல ரஜித் சார், நான் ஒரு மனுஷன் கூட. நான் ஒரு சனாத்தனியன் கூட. எனக்கு அது பெருமை. நான் சனாத்தனின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமை. நான் பிறந்தது ஒரு ஹிந்துவா, வளர்ந்தது ஒரு ஹிந்துவா. பார்ட்டியில சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் காரியகர்த்தாவா ஆனேன். எம்எல்ஏ எம்பில அப்புறமா தான் ஆனேன். மினிஸ்டர்ல அதுக்கப்புறமா தான் ஆனேன். ஒரு விஷயத்த உறுதியா சொல்றேன், என்னால எல்லாத்தையும் விட முடியும். இத பாத்தீங்கன்னா, என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் யார் என்ன பண்ணாலும் நான் ஹிந்து தர்மத்தை விடவே மாட்டேன். நான் ஒரு ஹிந்துவா தான் பிறந்திருக்கேன். நான் ஒரு ஹிந்து தர்மத்தை பத்தி தான் பேசுறேன். ஏன் பேசக்கூடாது? ஒருவேளை எங்க மதம் ஆபத்துல இருக்குன்னா நான் ஏன் பேசக்கூடாது? யாராச்சும் அதை பயமுறுத்துறாங்கன்னா அவங்கள எதிர்த்து நான் ஏன் பேசக்கூடாது? மதம் எங்க ஆபத்துல இருக்கு? இங்க நீங்க கைரானால பாத்தீங்களா இல்லையா? எல்லாரும் அவங்களோட வீடுகள்ல குறிப்பிட்ட சமூகத்தோட வீடுன்னு எழுதியிருக்காங்க. நான் சொல்றத நம்பலனா யார் யார் பார்க்கணுமோ, ஒருவேளை நான் சொல்றது தப்புன்னு நினைச்சீங்கன்னா, எங்க 80% மேல அவங்களோட பாப்புலேஷன் இருக்கோ அங்க ஒரு பயம்புறுத்துற என்வாயன்மெண்ட் உருவாகுது. ஆனா எங்கெங்கெல்லாம் 90%, 95%, 98% ஹிந்துவோட பாப்புலேஷன் இருக்குன்னா அங்க பயமே இல்லை. அப்புறம் எதனால? அதாவது இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க சொல்லும்போது, இது மூலமா தான் மக்களுக்குள்ள பயம் உருவாகுது. நீங்க முழு காங்கிரஸையும் சரி, ராகுல் காந்தியை பத்தி என்ன சொல்றீங்கன்னா, துண்டு துண்டு கேங்கோட லீடருங்கிறீங்க. சொல்லுவேன், ஏன் சொல்லக்கூடாது? ஜேஎன்யூசி டெல்லியில இருக்கு. ஜேஎன்யூல முழக்கங்கள் விடுறாங்க. அப்சல் எனக்கு ரொம்ப தலகுனைவா இருக்கு, உன்னை கொலை செஞ்சவங்க உயிரோட இருக்காங்க. யார் அந்த அப்சல்? அவன் லோக்சபால அட்டாக் நடந்ததுக்கான மாஸ்டர் மைண்டே அவன்தான். ஆனா அந்த இடத்துக்கே போய் ராகுல் காந்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவரு துண்டு துண்டு கேங்குக்கு லீடரா இல்லையான்னு உங்ககிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஜாகிர் நாயக் ரீசெண்டா மலேசியால இருந்து ஓடி போய் பாகிஸ்தான்ல தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. பாகிஸ்தான் ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. அந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாகிஸ்தானுக்குள்ள நான் எக்ஸ்ட்ரா பொருட்கள் கொண்டு வந்தாலும் அவங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க, ஆனா இந்தியால சார்ஜஸே இல்லைங்கிறாரு. அது ராகுல் காந்தியோட டைம்ல அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ அவர் இருக்கும்போது அப்போ இந்தியாவோட ரிசோர்சஸ்ல முதல் பங்கே முஸ்லிம்ஸ் தான் சொல்லுவாரு. அதனாலதான் ஜாகிர் நாயக் அப்படி சொன்னாரு. ஆனா இப்போ நரேந்திர மோடியோட ஆட்சியில் அப்படி கிடையாது. அப்படின்னா மோடி சார் இப்ப இந்தியாவை மாத்திட்டதா சொல்றீங்களா? நிச்சயமா மாத்திருக்காரு. சப்கா சாத் சப்கா விகாஸ். வெறும் பேச்சு மட்டும்தானா, இல்ல உண்மையில செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இது உண்மையிலே பண்றதுக்காக தான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்க, கேஸ் கொடுக்கும்போது ஹிந்து முஸ்லீம்னு ஏதாவது பேதம் பார்த்தோமா?
வீடு கொடுத்தாங்க. அப்போ நான் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருந்தேன். பஞ்சாயத்துல வீடு கொடுத்தோம். அதுல என்ன நாங்க மதத்தை பார்த்தோமா? தண்ணி போய் சேர்ந்தது, அதுல ஏதாவது வித்தியாசத்தை பார்த்தோமா? 5 லட்சம் ட்ரீட்மெண்ட்காக ஆயுஷ்மான் கார்டு கிடைச்சது. இந்து முஸ்லீம்னு வித்தியாசம் பார்த்தோமா? இது சப்கா சாத் சப்கா விகாசா இல்லையான்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புல்டோசரை வச்சு இடிக்கும் போது ஹிந்து முஸ்லிம்னு பாத்தீங்களா? இது அவங்களோட எண்ணம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கவுண்டர் பண்ணும்போது ஹிந்து முஸ்லிம்னு வித்தியாசம் பாக்குறீங்களா? இல்ல. ஏன்னா ஒருவேளை கொலைகாரங்க இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தானே தண்டனையே கிடைக்கும். யாரு தப்பு பண்றாங்களோ, யாரு கொலை பண்றாங்களோ, மர்டரர்ஸ் இருக்காங்களோ, மர்டரரை தானே கொல்லுவாங்க. மர்டர் மேல தானே ஆக்ஷன் எடுப்பாங்க. யோகிஜி லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ண சொன்னாருன்னா மசூதியில இருந்தும் எடுத்தாங்க, கோயில்ல இருந்து கூட எடுத்துட்டாங்க. இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கையில குரானை வச்சுக்கோங்க, இன்னொரு கையில விஞ்ஞானத்தை வச்சுக்கோங்க. எங்க தலைவரும் இதுதான் சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, விழுந்து விழுந்து குரானை படிங்க, அப்புறம் டெரரிஸ்டா ஆயிருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மதராசா இருக்கிற எல்லா இடத்துலயும் டெரரிசம் பத்தி தான் சொல்லி கொடுக்குறாங்களா? ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டீங்க. 1947ல் 2-3 நிறைய மசூதிங்க இருந்துச்சு. இன்னைக்கு 3 லட்சத்துக்கு மேல அதிகமா இருக்கு. தேசத்தோட பார்டர்ல, நேபாள் பார்டர்ஸ்ல நிறைய ஆக்கிரமிப்புகள் நடந்துருச்சு. அங்க ரீசெண்டா தான் யோகிஜி மதர்சாவை சர்வே எடுத்தாரு. அதுல எத்தனை மதர்சாவை ஆக்கிரமிப்புகள் பண்ணாங்க தெரியுமா? 500 விட அதிகமாவே ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. சோ ஆக்கிரமிச்ச மதர்சால இருந்து அங்க இருந்து தான் பாம்பு வெடிக்க வைக்கிறாங்க. குருக்குள்ள எங்கேயாவது பாம்பு வெடிக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மதர்சா, இந்த மசூதிகள், இதுதான் டெரரிஸ்டோட உருவிடம். அங்க நல்ல மனுஷங்களை உருவாக்குறத விட தவறான வழிகளில் கொண்டு போறவங்க தான் அதிகம். இதுதான் உண்மை. கிரிராஜ் சார், எவிடன்ஸ் இல்லாம இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேவபந்த் இதுதான் டெரரிஸ்டோட பிறப்பிடம்னு சொல்றீங்க. நீங்க அந்த அசாருதீன், அந்த பாகிஸ்தான் ஆள் பேர் என்னது? அசர் மசூத். அசார் மசூத் எந்த இடத்தை சேர்ந்த ப்ராடக்ட்? அவரு தேவபந்தோட ப்ராடக்ட் தான். அவரை நான் டெரரிஸ்ட்னு சொல்லலனா, இல்ல வேற ஏதாவது ரிஷி நான் சொல்ல முடியும்? அங்க தேபந்துல நிறைய டெரரிஸ்ட உருவாக்கி இருக்காங்க. நிறைய பேரு இறந்து கூட போயிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா டெரரிஸ்டுக்கு தனியா மதம்னோ ஜாதினா ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அவங்க டெரரிஸ்ட், அவ்வளவுதான். இத பாருங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். டெரரிசம் பண்றதுக்கு அவனை தூண்டி விடுறதே அவனோட அந்த மதம்தான். நாட்டுல இதுக்கான காரணம் என்ன? இப்போ நரேந்திர மோடிஜியோட ஆட்சி நடக்குது. இப்பெல்லாம் இங்க பாம் பிளாஸ்ட்லாம் நடக்கிறது இல்ல. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பல பாம் பிளாஸ்ட் நடந்துட்டு இருந்தது. பல மாடியூல்ஸை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் எல்லா முஸ்லீம்ஸையும் டெரரிஸ்ட்னு சொல்லல. ஆனா டெரரிசம்ல பிடிக்கப்பட்ட 99% முஸ்லீம்ஸ் தான் சொல்றேன். இதுவும் உண்மைதானே இல்லையா? இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லா முஸ்லிம்ஸும் டெரரிஸ்ட் கிடையாது. அவங்கள சில பேர் தான் இப்படி இருக்காங்க. நானும் அதே தான் சொல்றேன். முஸ்லிம்ஸ் டெரரிஸ்ட் கிடையாது. எல்லாரும் அப்படி கிடையாது. யாரெல்லாம் பிடிபட்டிருக்காங்களோ 99% அவங்க தான். இந்த விஷயத்தை நான் என்னன்னு சொல்றது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் பண்றவங்களையும் கொஞ்சமாவது பாராட்டி ஆகணும். அவங்கள நான் பாராட்டுறேன். சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்கள நான் வணக்கம் வைக்கிறேன். நான் நல்ல ஆளுங்களை கண்டிப்பா உங்ககிட்ட அனுப்புறேன். கண்டிப்பா அனுப்புங்க. நான் அவங்கள கௌரவிப்பேன்.